ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்தூஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூவை 5 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வாழைப்பூ வாங்கினோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதானா நம்ம மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வைங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துருக்க வாழைப்பூவை ஃபஸ்ட்டு செங்குத்தாக அந்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சரிபாதியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து மாற ஆரம்பிக்கும். அது வந்து பூலாம் நிறம் மாறாது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மடல் தான் வந்து நிறம் மாறும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் டக்குன்னு இதை வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்சிடணும், ரொம்ப கலர் மாறுறதுக்குள்ளே. இப்போ நம்ம இந்த மேல் போர்ஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த தண்டு தெரியுது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அடி போர்ஷனை ஜஸ்ட்டு நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாதியை இந்த மாதிரி கமுத்து போட்டுட்டு இன்னொரு பாதியை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், அடிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த தண்டு வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை தனியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணும்போது வாழைப்பூவோட மேல் மடல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக உரிச்சிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த வாழைப்பூவை நம்ம வந்து அதோட வரிசை மாறாமல் வந்து பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஈஸியாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மடலையும் டக்குன்னு நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம அதை வரிசையாக வந்து அடுக்கி வச்சிடலாம். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம கமுத்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு இதே மாதிரியே சேம் மெத்தட் மேலே இருக்கக்கூடிய மடல்களெல்லாம் எடுத்துட்டு அதே மாதிரி வந்து பூவை வந்து வரிசைப்படுத்தி வச்சிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் உள்பக்கம் இருக்கக்கூடிய பூவை கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த குட்டியோண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நம்ம அதிகம் க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய பாதி கீழே இருக்கக்கூடிய மடல்களை அப்படியே கத்தியில் வெட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு உரிக்கிறதுக்கு வந்துடும். இந்த உரிக்கிறது மட்டும் தாங்க டைம் எடுக்கும், மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய பூ எடுக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வரிசைப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய பூவெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ பெரிய பூவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தண்டை மட்டும் கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன பூக்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ள நரம்பெல்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த சின்ன பூக்கள்லாம் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, இதோட நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கூம்பு ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வாழைப்பூ, ஸோ அதை வந்து லைட்டாக கீழே மட்டும் எடுத்து பிரித்து விட்டுட்டு அதையும் அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். அதாவது டைரெக்டாக கட் பண்ணுற லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி முக்கோணமாக வந்து ஒன்று அழகாக இருக்கும். இது வந்து அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சிறுநீரகத்தில் கல் பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கல்லை கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே அம்மா எனக்கு சாப்பிட கொடுத்து நல்லாவே பழகிடுச்சு, அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ மேலே இருக்க குப்பையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உலக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணியை சைடில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் போடும்போது இதோட கலர் மாறாமல் இருக்கும். நான் நார்மலாக சொன்ன மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சின்ன பூக்களெல்லாம் அப்படியே டைரெக்டாக கட் பண்ணிவிட்டு பொடியாக இதில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய பூவை மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த கூம்பு ஷேப்பில் இருக்கக்கூடிய பூக்களையுமே அப்படியே வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பெரிய பூவெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இதை வரிசை மாறாமல் பிக்கும் போது தான் நமக்கு ஈஸியாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வரும். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் அந்த பூ எல்லாத்தையும் ஒட்டுக்கா இழுத்தோன்னா நரம்பு அழகாக வந்து ஒன்று விடாமல் வந்துடும். அதே மாதிரி அந்த பூவோட பேக் சைடு இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக விரவி விட்டிங்கன்னா அதோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு பார்ட் கிடைக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. ஸோ அதை நீக்கிட்டு நம்ம இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து கலனியில் சேர்த்துடலாம். ஸோ இதே மெத்தட் தான். ரைட் சைடு வந்து இறுக்கி பிடிச்சிக்கோங்க கத்தி வச்சு, லெஃப்ட் சைட் மொத்த பூவை உருவினீங்கன்னா அழகாக நரம்பு வந்துடும். லாஸ்ட் டைம் க்ளீனிங் வீடியோ போடும்போது நிறைய பேர் சொன்னீங்க இந்த மாதிரி பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் போயிடும், அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ. நீங்கள் ஜஸ்ட் இந்த நரம்பெல்லாம் பிடிச்சிட்டு மேலாக்கில் எடுத்தீங்கன்னா அந்த பூவோட மகரந்தமும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த விதமான சத்துக்களுமே இந்த மாதிரி க்ளீனிங் மெத்தடில் போகாது. பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மாதிரியான வயிற்றுப்பகுதியை எடுத்து விட்டுட்டு இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கலனியில் இதையும் சேர்த்துடலாம். ஸோ நம்ம டோட்டலாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சாச்சு க்ளீனிங். ஸோ கட்டாயம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.